Hi, what's up guys? In the varam the video is going to be something which a lot of you have requested. Simple things, night வந்து டின்னர் கொஞ்சம் earlier சாப்பிடும்போது தூங்குறதுக்கு முன்னாடி பசிக்குது. அப்ப என்ன சாப்பிடலாம்? நல்ல கேள்வி. So today is going to be some of the few options I have tried, I have experimented and it's worked out brilliantly for me. Weight loss காக, fat burn பண்றதுக்காக நைட்ல நீங்க தூங்குறதுக்கு ஒரு half an hour முன்னாடி சாப்பிடக்கூடிய சில drinks from me to you. Weight loss, like I said, is always about calorie deficit னு நான் சொல்லிருக்கேன். ஸோ இப்போ நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல இருக்கீங்கன்னா நீங்க உங்க டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறம்ல இருந்து உங்களோட ஃபாஸ்டிங் டைம் வில் ஸ்டார்ட், ரைட்? விச் மீன்ஸ் நீங்க வந்து இப்போ நான் சொல்ற ட்ரிங்க்ஸ் டஸ் நாட் அப்ளை டு யூ unless it's a herbal drink or something which is zero calorie. இப்போ நான் சொல்ற லிஸ்ட்லயே எது ஜீரோ கேலரியோ அது மட்டும் தான் it applies to you. Clean, simple, understood? The second thing is, first of all, உங்களோட dinner optionsக்கே நான் சில ஐடியாஸ் கொடுக்குறேன். Because normally it's better if your dinner is light, because அதுக்கப்புறம் நீங்க உடனே தூங்க போகும்போது it might result in an acid reflux, sometimes bloating வரும், stomach கொஞ்சம் uneasyயா இருக்கும், indigestion நடக்கும். So weight loss அப்படின்ற ப்ரோக்ராம்ல நீங்க ஸ்பெசிஃபிக்கா இருக்கீங்கன்னா for your dinner there are a couple of options. British Americans இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா they start their day with eggs. I'm saying, why don't you end your day with eggs if you don't start with it? அவ்வளவுதான். You can make a meal out of eggs for your dinner because it's very nutritious. ஒரு egg எடுத்துக்கிட்டிங்கன்னா 78 calories கொடுக்கும். அதில் protein about 6 grams with the white and yellow வந்து ஒரு 5 grams of fat கொடுக்கும். So throw in a few eggs, make an omelette, make a pancake or boiled egg சாப்பிடுங்க. Throw in some veggies also onto that and make a full course meal. Salads. I cannot stop stressing about salads because அதில் உள்ள vegetablesனால, அதில் இருக்கிற ஃபைபர்னால, வாட்டர் கண்டென்ட்னால எவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும், எவ்வளவு ஹோல்சமான ஒரு ஃபுட் அது அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு சர்விங்கும் வந்து உங்களோட லஞ்சில் கண்டிப்பாக வெஜிடபிள்ஸாக அட்லீஸ்ட் ஒரு சர்விங்காவது இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். டின்னர் கேன் பி அ லாட் மோர் தென் ஒன் சர்விங். ஸோ யூ கேன் மேக் அ சாலட். இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கிறது வந்து ஒரு பிளெயின் டொமேட்டோ சூப், பட் இது வந்து ஜஸ்ட் அ பேசிஸ். இதை தாண்டி உங்களோட சூப்பை நீங்கள் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அதில் வந்து டோஃபு ஆட் பண்ணலாம், நூடுல்ஸ் ஆட் பண்ணலாம், யூ கேன் ஆட் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேலட்டபிள் டேஸ்ட்லேயும் கொண்டு வரலாம். அண்ட் இட் இஸ் அ கிரேட் மீல் ஃபார் அ டின்னர் ஆப்ஷன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு வெயிட் லாஸ் ரெசிபினா அது ஸ்மூதி. பிகாஸ் இட் இஸ் ஸோ ஈஸி, சிம்பிள், கம்ஃபர்டிங், நியூட்ரிஷியஸ் எல்லாமே. பட் அட் த சேம் டைம் இட் கேன் பி வெரி ட்ரிக்கி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து I used to have these smoothies where I'll throw in a lot of nuts, nut butter, அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜூஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மூதி வந்து டெய்லி குடிச்சிட்ருப்பேன். ஆனால் அப்போ வெயிட் கெயின் பண்ணிகிட்டே இருந்தேன். பிகாஸ் இட்ஸ் ஸோ கேலரி டென்ஸ் அண்ட் ஐ நெவர் ரியலைஸ்ட் இட். ஸோ ஒரு ஐடியல் ஸ்மூதி நீங்கள் வெயிட் லாஸ்க்கு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் ஒர்க். அண்ட் தென் கேசன் வந்து இட்ஸ் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வே ப்ரோட்டீன். இதை பற்றி ஏற்கனவே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு பேசியிருக்கேன் இன் டீட்டெயில். பட் திங் இஸ், கேசன் வந்து எவ்வளவு நியூட்ரிஷியஸாக ஃபில்லிங்காக இருந்தாலும் அது நிறையா பேருக்கு வந்து ஒத்துக்காது ஈஸியாக. பிகாஸ் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் லாக்டோஸ் இன் இட். அதனால் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம்ஸும் வரலை கேசன் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் யூ கேன் கீப் கண்டினியூயிங் ஆன் இட். தெர் இஸ் நோ ராங் அபவுட் டேக்கிங் கேசன், பட் இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் சூட்டபிலிட்டி. வாட்ச் அவுட் ஆன் தட். இந்த கார்லிக் ஒன்று எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் எடுத்துக்கோங்க, ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு க்ரஷ் பண்ணிவிடுங்க கம்ப்ளீட்டாக. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் கூட ஓகே. அடுத்தது இந்த மெயின் இன்க்ரீடியன்ட் ஆப்பிள் சிடார் வினிகர். நான் வந்து 2 டீஸ்பூன்ஸ் போட்டுப்பேன். மேபி உங்களுக்கு அது ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 1.5 டீஸ்பூன் போட்டுட்டு ஹனி அதை வந்து இன்னொரு ஒரு 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சினமன் பவுடர் அகெயின் ஒரே ஒரு பிஞ்ச் தான் நமக்கு வேணும், அதுக்கு மேலே தேவையில்லை. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் கண்டிப்பாக நம்மளோட தண்ணி சூடாக லூக் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் கஷ்டமாக இருக்கும், ஓகேவா, குடிக்கிறது. அதுக்கப்புறம் யூ கெட் யூஸ் டு இட். ஸோ டோன்ட் வரி, டூ திஸ் ட்ரிங்க் அண்ட் டெஃபினெட்லி it will do a lot of good to you. And remember, intermittent fastingல இருக்கிறவங்க நைட் விண்டோவில் only 0 calorie drinks தான் குடிக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். which means chamomile tea, ginger tea, tulsi tea, இந்த மாதிரி ஹெர்பலான இன்ஃப்யூஷன்ஸை ஒரு எக்ஸ்ட்ரா டோஸ் ஆஃப் எனர்ஜிக்காக நீங்கள் குடிக்கலாம். See, இந்த yellow color drink
அப்படி என்ன மேஜிக் ட்ரிங்க் இது அப்படின்னு கேட்டால் நத்திங் அதர் தென் டர்மரிக், அதாவது மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு லூக் வார்ம் வாட்டரில் அதோட சேர்ந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்னர், நான் வந்து பனகல்கண்டு ஆட் பண்ணிப்பேன், ஹனி எடுத்துக்கலாம், ஜாகரி எடுத்துக்கலாம், என்ன ஸ்வீட்னர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தூங்குறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் முன்னாடி குடிங்க. இது வந்து என்னோட ஒரு ஃபேவரட் ட்ரிங்க். இது வந்து ஒரு கோல்டன் மில்க் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், இல்லை கோல்டன் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம், நைட் டைம் ட்ரிங்க் அப்படின்னு. வை? பிகாஸ் இட் ஹாஸ் so many of these ingredients which are all ஆக்சுவலாக ஹர்ப்ஸ். இந்த ஹர்ப்ஸ் வந்து நம்ம நிறையா எடுத்துக்கிறது வந்து உடம்புக்கு இந்த டயத்தில் எஸ்பெஷலி நல்லது. இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும், கோல்டு காஃப்லாம் நமக்கு வராமல் அது பாதுகாக்கும். இந்த ரெய்னி வெதருக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதனால இந்த ட்ரிங்க்கை நான் இப்போ அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சு ஐ ரியலி ஃபீல் குட் எவ்ரி டைம் ஐ டூ இட். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ லைக் இட் யூ கேன் கீப் கோயிங் வித் இட். ஓகே, ஸோ காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் என்ன வேணாலும் சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டு வந்து இந்த ட்ரிங்க் சாப்பிட்டா எனக்கு வெயிட் லாஸ் நடக்குமான்னு தயவு செஞ்சு ஒரு கேள்வி கேட்காதீங்க ப்ளீஸ். நோ, எண்ட் ஆஃப் த டே யூ ஹாவ் டு பி ஆன் யுவர் கேலரி டெஃபிசிட். இது வந்து உங்களோட டைஜஷனுக்காக, உங்களோட இம்யூனிட்டிக்காக, ஆல் த மோர் ஃபார் அ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் லாஸ் டு ஹேப்பன். கேலரி இன்னும் கொஞ்சம் பேர்ன் ஆகிறதுக்காக நீங்கள் தூங்குற சமயத்தில். தட்ஸ் அபவுட் இட். அதுதான் இதோட வேலை. I hope one of these drinks are something which you would use, which you would apply, and it will result in a weight loss for you. And thank you for watching this video, guys. உங்களுக்கு கீழே ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லை வேற ஏதாவது வீடியோ நான் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா do put it below in the comment section, and don't forget to like and subscribe. I love you.